நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். இருடா, பெரிய கயிறை எடுத்து உன்னை கட்டி போடுகிறேன். என்ன கண்ணா இது? பொறுமையை சோதிக்கிறாயா? எப்படியாவது உன்னை கட்டி போட்டு விடுகிறேன். இப்படி செய்கிறாய்? சீக்கிரம் சீக்கிரம். ஏன் யசோதா, யமுனை கரைக்கு வரவில்லையா? வருகிறேன். போக்கிரியை கட்டி விட்டு வருகிறேன். அட, கட்டாதே, பாவம் குழந்தை. பாவம் என்று இறக்கப்படுகிறாய். பானையை உடைத்து விட்டான். ஆத்திரம் பொங்கும் அந்த கண்ணை பார். பாவம் என்கிறாயே இவனை போய். புரியவில்லையே. ஆச்சரியமா இருக்கிறது. ஆச்சரியமா? எத்தனை நீளமான கயிறை எடுத்தாலும் முடி போடுகையில் 2 விரல் அளவு குறைகிறதே. மாதா, 2 விரல் அளவு இடைவெளியை மீண்டும் மீண்டும் முயன்றாலும் நீ நிறைவு செய்ய முடியாது. மாமுனிவர்கள், மகான்கள், தவசிகள், தேவர்கள் இவரை கட்டி போடுவதற்காக கடுமையான தவம் புரிந்தும் பார்த்தார்கள். பகவானை கட்டி போட இதெல்லாம் போதவில்லை. அப்போதும் 2 விரல் அளவு இடைவெளி. ஏன் இந்த இடைவெளி ஏற்படுகிறது தெரியுமா? நமக்குள் அகந்தையால் இப்படி ஏற்படுகிறது. எல்லாருக்குள்ளும் உண்டு இந்த அகந்தை. பக்குவம் பெற்ற பக்தனுக்கு, ஞானம் பெற்ற சித்தனுக்கு அகந்தை இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஒரு சிறு அகந்தை ஆத்மாவுக்கு, அந்த பரமாத்மாவுக்கு இடையிலே 2 விரல் அளவு இடைவெளியால் தடுக்கிறது. எப்படி குறையும் இனிமேல் இந்த கயிறு? மாதா, எப்படி குறையாது? இவன் எல்லா கட்டுகளையும் விடுவிப்பவன். இவனா கட்டுப்படுவான்? பாவம் என்று கட்டாமல் விடமாட்டேன். தெரிந்து கொள், என்னிடம் நடக்காது. மாதா, பிரபுவை கட்டுவதற்கு ஒரு நல்ல எளிய வழி. மனதில் உள்ள அகந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவனையே சரணடைந்து உருக வேண்டும் தாயே. அடே, முடியவில்லையடா. உன்னை நான் கட்ட வேண்டும். உடனே ஒரு வழி சொல். அம்மா, நானே கட்டிக்கொள்ளவா? எங்கே பார்க்கலாம்? போதுமா அம்மா? அட, கயிறு சரியாகிவிட்டது. அம்மாவை ஏமாற்றிக் கொண்டிருந்தாயா? இப்போது எப்படி கட்ட முடிந்தது?
போதும், இனிமேலாவது குறும்பு செய்யாதே. பொழுதெல்லாம் இப்படியே இரு, புத்தி வரும். நான் குளித்து விட்டு வருவேன். வரும் வரை இங்கேயே இரு. இதுதான் உனக்கு தண்டனை. பிரபுவை நீ கட்டாதே, பொறுமை இழக்காதே. இந்த கோபம் பொல்லாது தாயே. வெண்ணையை விட கண்ணனுக்கு மென்மையான மேனி அல்லவா? புண்படுத்தாதே. யசோதா யசோதா, தனியே இருக்கிறான் பாவம். கட்டை அவித்து விடு. அவிழ்த்து விடு. இல்லை சுமதி, அவன் போகின்ற போக்கு சரியில்லை. கட்டி போட்டால் தான் அவன் வழிக்கு வருவான். அட, பரம்பொருளே, கருணை கடலே, இரு கரம் கூப்பி வணக்கம் சொல்கிறேன். இன்று தங்கள் கருணையால் தான் எங்களுக்கு விமோச்சனம் கிடைத்தது. எங்கள் இறைவா, எங்கும் நிறைந்த என் பிரபு, நாங்கள் இருவரும் தேவர்களின் பொக்கிஷத் தலைவர் யக்ஷராஜ குபேரனின் மைந்தர்கள். நந்தகுபேரன், மணிக்ரீவன் என்பது எங்கள் பெயர். ஒரு நாள் நாங்கள் அளவின்றி மது அருந்தி நினைவுகளை மறந்திருந்த நேரம், ஒரு சில அழகு மங்கையருடன் மகிழ்ந்திருந்தோம் நீராடலில். அப்போது முனிவர் நாரதர் பகவான் நரநாராயணரின் ஆசிரமத்திற்கு போய்க் கொண்டிருந்தார். தூய பக்தியுடன் ககனத்தில்
நாராயண நாராயண நாராயணா, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா, ஸ்ரீமன் நாராயண. மகரிஷி நாரதரை கண்டதினால் பெண்கள் நாணமுடன் தங்களின் ஆடைகளை அப்படியே பூர்த்தி கொண்டார்கள். ஆனால் நாங்கள் இருவரும் குபேரனின் பிள்ளைகள் என்ற மமதையில், பெரிய இடத்து பிள்ளைகள் என்ற திமிரில், முனிவரை கவனித்தும் அலட்சியமாக, வெட்கமில்லாமல், மரியாதைக்குரியவர் என்பதை மறந்து, ஆடை இல்லாமல் குளித்ததோரின்றி கேலியும் செய்தோம். குபேர மைந்தர்கள் என்பதால் அகந்தை தலைக்கேறியதோ? ஒரு சாதுவை கண்ட பின்பும் அறிவற்ற விலங்குகளைப் போல ஜடப்பொருளாய் இருப்பதுவோ? அதனால் நீங்கள் மரமாக நிற்க வேண்டும். இன்று உடம்பிலே இளமை இருக்கிறது என்ற இருமாப்பிலே இப்படி செயல்பட்டீர்கள். செயல்பட்ட பலன்தான் இந்த தண்டனை. பக்குவமற்ற இளைஞர்கள் என்பதால் பரிதாபம் கொள்கிறேன். திரும்பவும் நல்வாழ்வு பெறுவீர்கள். இன்று பெற்ற பாடம் உங்களுக்கு அகந்தையின் கேட்டினை போதிப்பது. உங்களுக்கு அகந்தையால் கேடு. நெடுமரமாக நீங்கள் நின்று புயல், காற்று, வெயில், மழை இவைகளெல்லாம் பட்டு ஆடையில்லாமல் நின்றதின் விளைவு என்று புண்ணாகி நீங்கள் நாளெல்லாம் புலம்பி புலம்பி அழுதால் உங்கள் பாவங்கள் மெல்ல மெல்ல மறைந்து பகவானின் கிருஷ்ணாவதாரத்தின் போது முக்தி பெறுவீர்கள். மாமுனிவர் நாரதர் சொன்ன வாக்கின்படி இன்று சாபம் நீங்கியது. ஏ பிரபு, இன்று தமது தரிசனம் பெற்றதால் நெடுமரமான வாழ்க்கை முடிந்தது. ஹே குபேர மைந்தர்களே, உங்கள் பாவச்சுமை நீங்கியது. உங்கள் உலகம் செல்லுங்கள். தவறு இழைப்பது தவறல்ல, அதை தொடர்வதுதான் தவறு. மறக்காதீர்கள்.